ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் நோட் புக்குக்கெல்லாம் கவர் போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த பிளெயினான ஒயிட் கலர் கவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக பிய்யாது. பட் கிழிச்சு விட்ரும். நம்ம குழந்தைங்கள்லாம் கை வச்சு நம்ம புக்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கை கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த ஒயிட் கவர் போட்டிருக்கிறத நம்ம இது பண்ண முடியும், போட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்க முடியும். ஸோ இது சோட்டா பீம் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த கவர் ஆனால் கொஞ்சம் கிழியாது, அவ்வளோ சீக்கிரமாக கிழியாது. பட் ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். ஸோ அதனால் இந்த கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சன் மோனிஷ் அம்மா எனக்கு இந்த கவர் வேணாம், வேறு கவர் இது பண்ணித்தாங்க, எல்லாம் ப்ரௌன் கலரில் இது போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த கவர் மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்தோம். இது குக்கு வித் கோமாளி அந்த சீசன், இப்போ லேட்டஸ்ட் சீசன் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராமு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சிக்கன் குழம்பு எடுத்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். இது மத்தியான டைமு, சாரி இது இப்போ நான் இட்லி வைக்கிறது வச்சுருக்கேன். இட்லி நைட்டுக்கு தான் வச்சேன். ஸோ 9-10 ஆகுது பாருங்கள். ஸோ இட்லியும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு, நெக்ஸ்ட் டே ஈவினிங். ஸோ அப்போ நான் சன்னுக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தார். பட் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னாரு. ஸோ அதனால் கொஞ்சம் குறைச்சாச்சு. ஸோ அதனால் வேணாம், சரி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாரு. ஸோ வேலையெல்லாம் பெண்டிங் இருக்க தாங்க செய்யுது. டெய்லி வேலை இது, நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். கூட்டி விடுறது, மாப் போடுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, அதே ஒர்க் தான் மாற்றி மாற்றி போவோம். ஸோ அது பண்ணணும். ஸோ அது பேலன்ஸில் அப்படியே இருக்குது. நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 3 ஆக போகுது. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் எப்பயுமே பாத்திரம் வளர்க்குறப்போ அடுப்பையும் சேர்த்து கழுவி விட்டுருவேன். லைட்டாக விம் லிக்விட் தெளித்து விட்டு ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த ஸ்டவ்வில் இருக்க நம்மளுக்கு அந்த பிசு பிசுன்னு இருக்கும்ல, எண்ணெய் பிசர்லாம் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தண்ணி தொளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை தொடச்சி பாருங்கள், நல்லா நீட்டாக பளபளன்னு ஆயிடும். ஸோ டம்ளர்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குது, அதெல்லாம் ஊற போட்டிருக்கேன். நான் எப்பயுமே டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற போட்டு விளக்குவேன். ஸோ அது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது, அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்மளோட கீரை செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை போன வீடியோவில் நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் இது பட்ரோஸ் செடி. நம்ம பட்ரோஸ் இன்றைக்கி பூக்கலை. ஸோ அது மொட்டு வைக்கிறது பார்க்குறப்போ அழகாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ஏன்னு எனக்கு சொல்ல தெரிலங்க. அந்த செடி அழகாக பூக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த செடினாலும் எனக்கு பிடிக்கும். அதில் பூச்செடின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் காய்கறி செடின்னா இன்னும் ஸ்பெஷலுங்க. ஸோ நான் எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருந்தேன், ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் காலியாக இருந்தது, சர்க்கரை காலியாக இருந்தது. ஸோ ரீஃபில் பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். செடி எனக்கு பிடிக்கும். ஆனால் வளர்க்குறதுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றணும், நல்லா பராமரிக்கணும். இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறப்ப தான் அந்த செடி நல்லபடியாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கு வாடி அது இறந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நான் அதிகமாக வச்சதில்லை. ஸோ இப்போதைக்கு இந்த 2 செடியை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு வச்சுருக்கேன். இன்னொன்று இன்னும் 2 செடி வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது. வாங்கிக்கிட்டே இருக்க தோணும். ஸோ பார்ப்போம், என்ன கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரோ அந்த செடியெல்லாம் நம்ம வளர்க்கலான்ட்டு ஆசையாக இருக்குது. ஸோ டீ தூள் தீந்துருச்சு. நான் ஆக்சுவலாக இதுக்கு மூணாருக்கு போயிருந்தப்போ உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரியை பார்த்தோம். அங்கெல்லாம் நிறையா எப்படிலாம் டீ மேக் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் போட்டிருந்தாங்க டீ தூள். ஸோ அங்கே வாங்கியிருந்த டீ தூள் தான் இவ்வளோ நாள் யூஸ் ஆச்சு.
ஸோ இது வந்து 3 ரோசஸ் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ரிப்பிள் டீயும் நல்லா இருந்துச்சு, அந்த டேஸ்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ சாம்பிளுக்கு போதும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம், நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சன் வந்துட்டார் வீட்டுக்கு, கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது எள்ளுருண்டை பிடிக்கும் என் பையனுக்கு. ஸோ அதை கொடுத்து சாப்பிட வச்சுட்ருந்தேன். ஸோ 5:30 ஆக போகுது. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நானும் மோனிஷும் போய் ஸ்டோரில் போய் ஸ்நாக்ஸ் கொஞ்சோண்டு வாங்கிட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸ் இல்லை, அதனால் இந்த கொக்கோ மிட்டாய், கடலை மிட்டாய் மாதிரியே இருக்கும்ல, அந்த கொக்கோ மிட்டாய், இந்த ப்ரௌன் ஷீட் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நார்மல் ப்ரௌன் ஷீட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளியதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கமா, கிளியாது அவ்வளோ சீக்கிரமாக, சாரி. ஸோ அது வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. ரொம்ப நாள் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சாப்பிடணுன்னு. ஸோ அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பலாப்பழ கொட்டையை வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து வேக வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாதாம் பருப்பில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து சத்து இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக நிறைய டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஒரு லிமிட்டோடு சாப்பிட்லாம், ரொம்ப சாப்பிடக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து 17 கிராம் தான் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு மேலே அதிகமாக தான் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு 4-5னா ஓகே, அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றப்பந்தான் அந்த இது தெரியும், கஷ்டமாக இருக்கும், சுகர் ஏறமாக இருக்கும். பால் வந்து சூடு பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஆடை ஃபார்ம் ஆகும்ல, அந்த ஆடையை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதுலேருந்து எப்படி வந்து நெய் எடுக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பசும்பாலில் மட்டும்தான் எடுக்க முடியும், பாக்கெட் பாலில் எடுக்க முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஸ்டோரில், அதை பார்த்துட்டு இருந்தார். ஸோ ப்ரூ காஃபி பவுட்ரு தான் போட்டு நான் வந்து இன்றைக்கி குடிக்க போகிறேன். ப்ரூ வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ட டீ பிராண்ட் ஒன்று, சாரி காஃபி பிராண்டு. ஸோ இதில் வந்து கோல்டு காஃபி பண்ணி சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஹாட் காஃபி குடிப்போம் அப்படின்ட்டு எடுத்து குடிச்சிட்ருந்தேன் போட்டு. கோல்டு காஃபி பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு வந்து பால் வந்து ஜில்லுன்னு இருக்கணும், இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் வேணும். ஸோ அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு சூடாக நம்ம குடிப்போம் அப்படின்ட்டு. என்ன தான் வெயில் அடித்தாலும் காஃபி குடிக்கிறதில்ல, அது ஒரு ஹாப்பினஸ் வரும். அது ஏன்னு எனக்கும் தெரில. காஃபி டீ குடிக்கிறது வந்து கொஞ்சம் நல்லதுலன்னு தான் சொல்கிறாங்க. பட் வந்து ஒரு லிமிட்டோடு குடித்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அனாமிகா டிவி போட்டாச்சு சேனல். இந்த சேனல் ஏன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு தெரியாது, பட் எனக்கு வந்து ரொம்ப அதை வந்து பார்த்து பழகிட்டேன். அதனால் வந்து என்னால் டெய்லி பார்க்குறத நிறுத்த முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை துவையலாட்டம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கீரை துவையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் என் சன் காலையில் இதுதான் கொடுத்து விட்டேன். சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி கீரையை வந்து பிசைஞ்சு போட்டு கொடுத்தேன். ஸோ கூட்டிக்கிறதுக்கு அப்பளம் கொடுத்து விட்ருந்தேன். ஸோ இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சும்மா வந்து எண்ணெயில் வந்து உளுந்தப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு 2 பல் பூண்டு, அப்புறம் கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா கீரை துவையல் ரெடி ஆயிரும். ஸோ இது 2வது பாட்டில், ப்ரூ பாட்டிலு. அழகாக இருந்து, க்யூட்டாக இருந்து, சின்னதாக இருந்தாலும். இது வந்து நம்ம சாதம் வடித்த தண்ணி. இந்த தண்ணி குடித்தா அவ்வளோ நல்லது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி கொடுப்பாங்க, குடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லது, இது ஹெல்த்தியானது கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். அது குடிக்கலைன்னா குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது உடம்புக்கு. ஃபீவர் இருக்கப்பெல்லாம் கூட இந்த தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. சாப்பாடு சாப்பிட்ட அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா வந்து எலாஸ்டிக் பெட்ஷீட்டு. இதை வந்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டைம் எடுக்காது. சீக்கிரமாக வந்து பெட்ஷீட் வந்து கலையாது.
ஸோ உங்களுக்கு இந்த பெட்ஷீட் நீங்கள் வாங்கலைன்னா உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த பெட்ஷீட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே இருக்கும். எலாஸ்டிக் பெட்ஷீட்னு போடுங்க. நம்மளுக்கு வந்து ஸோ இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் எலாஸ்டிக் நல்லாயிருக்கும். அதை வந்து இந்த பெட்டில் போட்டு விட்டாவே போதும், கலையாது அவ்வளோ சீக்கிரமாக. சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம இது வந்து நார்மல் பெட்ஷீட்டு. இந்த பெட்ஷீட்டில் வந்து சைட்லலாம் என்ன தான் வந்து போட்டு விட்டாலும் பெட்ஷீட் வந்து சீக்கிரமாக கலைஞ்சிரும். ஸோ இந்த பெட்ஷீட் வந்து அந்தளவுக்கு கலையாது. இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கலர்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது, டிசைன்ஸில். இது யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் நார்மல் வாஷ் போட்டுக்கலாம், மெஷின் வாஷும் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. எலாஸ்டிக் பெட்ஷீட்னு சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும் ரிசல்ட்டு. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பேபிலாம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா சன் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நல்ல பெட்ஷீட்டில் எகிரி குதித்து ஓடுறது, தாவுறதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெட்ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.